சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வம்சி அவரே ஒரு ஆளை ரெடி பண்ணுறாரு. வீட்டுக்கு அந்த 2 பேக்கையும் திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க ரூமில் இருப்பாங்க 2 பேருமே அவங்க எப்படி வெளியில் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நீ போயிட்டு அந்த கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை அத்தைன்னு கூப்பிட சொல்கிறாங்க. இந்துவோட சத்தத்தை கேட்டதுமே வம்சியோட அம்மா என்ன இந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லி அவங்க வம்சியோட அப்பாவையும் எழுப்பி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உடனே இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருட அந்த 2 பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி வராங்க. இவங்க அங்கே போயிட்டு இந்துவை கூப்பிட்டு பேசிட்டு திரும்ப வரும்போது கரெக்டாக இந்த பேக்கை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாங்க. உடனே 2 பேரும் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. வம்சியும் கூப்பிடுறாங்க. வம்சியும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்கள துரத்திட்டு போகிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு திரும்பி வராங்க. என்னடா என்ன ஆச்சு, அந்த பேக்கை வாங்கினியா இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த திருடா அந்த பேக்கை திருடிட்டு ஓடிட்டான், தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுமே, அப்போ மொத்த பணமும் போச்சா, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றுமே பண்ண முடியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம், பணம் போனது தான், அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை நம்ப வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, அபூர்வாக்காக காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு அபூர்வா பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அபூர்வா கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க. நான் உங்ககிட்ட மோதணும்னு நினச்சது என்னோட பெரிய தப்பு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னை தத்தெடுக்க போகிறேன்னு சொன்னார். இப்போ அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. இனிமேல் உங்ககிட்ட மோதி ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னால் மோதவும் முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி, நான் ககன் சார் வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, பரவாயில்லையே, இப்பயாவது என்னோட வழிக்கு அப்படின்னு அபூர்வா ரொம்ப திமிரா பேச அந்த காஃபியை அபூர்வாக்கு கொடுக்குறாங்க. அபூர்வாவும் பூமி பேசினதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு நம்பி அந்த காஃபியை குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா பூமி திரும்ப போகிறாங்க. அப்போ அபூர்வா பூமி கிட்ட பேசலான்னு வரும்போது அபூர்வாவால் பேசவே முடியாது. எவ்வளவோ பேச ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் அபூர்வாவால் பேசவே முடியாது. உடனே பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு கதவை லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு நேராக அபூர்வா பேச முடியாததை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ என்ன நினச்ச, நீ என்னோட அம்மா மாதிரி பேசி என்னை அடிச்சுட்டு அந்த தத்தெடுக்கிறத தடுத்துட்டா நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பேன்னு நினச்சியா, உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு அமைதியாக இங்கேருந்து ஓடிடுவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா அவங்களால பேச முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கலந்தா அப்படின்னு அப்படி சைகையிலே கேட்குறாங்க. என்னவோ கலந்த, உன்னை பேச விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஏன்னா நான் பேசணும்ல, அதுக்காக தான் உன்னை பேச விடாமல் பண்ணணும்னு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிருஷ்ணாவும் போட்ட பிளானை பற்றி இவங்க கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதுதான் பார்ட் 1, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெல்ட் எடுத்துகிட்டு அபூர்வாவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அபூர்வாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கிட்டே அபூர்வாவை அடிக்கிறாங்க. வெளியில் வீட்டில் இருந்தவங்க மொத்த பேரும் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அபூர்வா கத்தி பூமி கத்தி கத்தி பேசுகிறாங்க. ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நேற்று நீங்கள் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஆமாம், நானே ஷோபா சந்திரா, நான் தான் சந்திரா, நான் தான் செர்ரி அப்படின்னு ஒவ்வொரு பேரையே சொல்லி இந்த வீட்டில் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அடி வாங்குற மாதிரி வெளியில் இருக்கிறவங்க நம்பணுன்றதுக்காக பூமி அந்த மாதிரி கத்துறாங்க. ஆனால் உண்மையிலே பூமி அபூர்வாவை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அபூர்வாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே பூமி வெளியில் வராங்க. வெளியில் நின்றுட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு, அவங்களுக்கு பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று நைட்டு வந்தது கூட ஷோபா சந்திராவாக இருக்காது, கண்டிப்பாக அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே நீங்கள் வேணா வேறு யாருன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் நான் போக மாட்டேன், நீங்கள் போக மாட்டேன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே கிருஷ்ணாவும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக அபூர்வாவை பார்த்துட்டு, வேண்டாம் விட்டுருங்க, என்னை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாங்க. அபூர்வாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவங்களால பேச முடியாதனால அமைதியாக அப்படியே பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கிருஷ்ணா அந்த மாதிரி கத்திட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. ஆமாம், என்னையும் போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அபூர்வாவுக்கு பேய் பிடிச்ச மாதிரி நம்ப வச்சிடுறாங்க பூமியும் கிருஷ்ணாவும்.
அடுத்ததான் அந்த பேயை ஓட்டணும்னு சொல்லி கிருஷ்ணாவே வந்துட்டு மந்திரவாதி வேஷம் போட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ஒரு வட்டத்தை போட்டு அபூர்வாவை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க சொல்கிறாங்க. உட்கார வச்சதுமே வந்துட்டு பயங்கரமாக கிருஷ்ணா வந்து ஆக்ட் பண்ணுறாரு. அப்படியே மந்திரம்லாம் சொல்கிற மாதிரி சொல்லி விபூதியெல்லாம் அபூர்வா மேலே அடித்து இது உண்மையாகவே ரொம்ப ஆக்ரோஷமான பேய் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரையும் வந்து பயமுறுத்துறாங்க. உள்ளே உட்காந்ததுமே அபூர்வா வந்துட்டு எல்லாரையும் கை காமிச்சு அப்படியே சைகையிலே சொல்கிறாங்க. எல்லாரும் பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தீர்த்தத்தை கொடுக்க சொல்லி வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு பூமி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. பூமியும் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அபூர்வா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதை குடிச்சுன்னா உனக்கு கொஞ்ச நேரத்தில் பேச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஷோபாவா நைட்டு வந்து நான் நடித்தேன் அப்படின்னு நீ உண்மையை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி மட்டும் நீ ஒத்துக்கலை, இது வந்து ஒன்றும் கிடையாது, இது குடித்தா பேச்சு வந்துடும். ஆனால் இன்னொன்று அந்த இடத்துல இருக்கு பாரு, அது விஷம் கலந்தது, அதை உனக்கு கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோ, ஒழுங்காக இதை குடிச்சிட்டு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை அபூர்வா வாயில் ஊற்றி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கிருஷ்ணா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ வந்துட்டு சாட்டை எடுத்து அபூர்வாவை அடிக்கலான்னு போகிறாங்க. ஒரு 2 அடி வாங்கினதுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அபூர்வாவில் வலி தாங்க முடியாமல் வந்துட்டு நேராக ஓடி போய் சந்திரா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உடனே வந்துட்டு கிருஷ்ணா அப்படியே வந்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் பொறுத்து இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷம் கலந்ததுன்னு சொன்னதை வந்து பூமி கிட்ட கொடுத்து அபூர்வாக்கு கொடுக்க சொல்கிறாங்க. உடனே பூமியை வந்துட்டு அபூர்வா கிட்ட அதை குடிக்க சொல்லி கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு வேற வழி இல்லாமல், ஆமாம் நான் நடித்தேன் தான், நேற்று நைட்டு என் மேலே ஷோபா வரலை, நான் அந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து நாடகம் போடுறா அப்படின்னு சொன்னதுமே சந்திராவுக்கு அதை கேட்டதுமே பயங்கர கோவம். அபூர்வாவை பலார்னு அரைகிறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, நீ ஷோபா பேரை சொல்லி என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லும்போது, இல்லை மாமா, எனக்கு வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு பறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு, அந்த பயத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன், நீங்கள் தத்தெடுக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அபூர்வா மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அபூர்வாவை அடிச்சிருவாங்க. உடனே வந்து நான் பூமியை வந்து தத்தெடுக்கணும், அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு நக்ஷத்ராவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரும்போது அங்கே ககன் கூட மீட்டிங்கில் இருந்த இன்னொருத்தவங்க வந்து நக்ஷத்ராவை பார்த்துருப்பாங்க. அவங்க சடனாக ஹாஸ்பிட்டலில் வந்து நக்ஷத்ராவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே என்ன ககன் கிட்ட பேசிட்டு இருந்தவங்களாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ககனுக்கு கால் பண்ணுறாங்க. ககன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ககன் உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க எங்கள் சைட்டுக்கு வந்தாங்களே, அவங்க யார் அப்படின்னு கேட்க நக்ஷத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சைட்டில் இருக்கிறவங்க யாரோ தான் இவங்க கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ககனும் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நக்ஷத்ராவை வந்து பார்க்குறாங்க. நீ தான் அந்த ஸ்பாட்டில் கடைசியாக இருந்திருக்க, என்ன ஆச்சு, இது சூசைடா இல்லை தெரியாமல் தவறி விழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்களோட பாஸ்ட்டை பற்றி வந்துட்டு ககன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.